ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்டிங் வேர்ட்ஸ் இன் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் அயன் மேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வச்சுப்போம். இப்போ இந்த சென்டென்ஸில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்றது நமக்கு அவுட்புட்டாக வரணும். 1 2 3 4 5 6. ஸோ இதுக்கு வந்து நமக்கு அவுட்புட் என்ன வரணும்னா அவுட்புட்டில் வந்து வேர்ட்ஸ் வந்து 6ன்னு வரணும். இது வரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் வாங்கிடணுமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கெட் இன்புட். ஓகே, இன்புட் வாங்கிட்டு செக் த என்ன சொல்லலாம் பிளாங்க் ஸ்பேஸ் அண்ட் கன்சிக்யூட்டிவ் ஐட்ரேஷன் ஆல்சோ பிளாங்க். கண்டிப்பாக புரியாது தியரியா பார்க்குச்சு. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அப்பா வேற ஏதோ வர, சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்டர் இங்கே இருக்கும். நான் ஐட்ரேட் பண்ணிட்டே வரேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு I0 1 2 3 4 இப்போ வரைக்கும் எனக்கு வேர்டுன்னு இருக்கணும். அடுத்து எப்போ எம்டி ஆகுதோ அடுத்த இதுவும் எம்டியான்னு செக் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், செக் எம்டி ஆர் நாட். இங்கே வந்து எம்டிஆர் இருக்கான்னு பார்க்க போகிறேன். சப்போஸ் எனக்கு எம்டி இல்லை அப்படின்னா இது வந்து ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே வந்து வேர்டு கவுண்ட்டு 2ஆக மாற்றணும். எனக்கு வேர்டு கவுண்ட் வந்து 2ஆக மாறும். திருப்பி அதே மாதிரி எனக்கு என்ன ஆகும், செக் பண்ணோம். இருக்கு 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 பிளாங்க் ஸ்பேஸ். பிளாங்க் ஸ்பேஸ்க்கு அடுத்து வேர்டு இருக்கா, இருக்குன்னும் போது வேர்டு கவுண்ட் எனக்கு என்ன ஆகும், 3ஆக மாறும். இங்கே வரைச்சே திருப்பி ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கவுண்ட் இருக்கா, இருக்கும்போது வேர்டு கவுண்ட் எனக்கு 4ஆக மாறும். திருப்பி பிளாங்க். அடுத்து கேரக்டர் இருக்கா, இருக்கு, ஸோ 5. அடுத்து பிளாங்க். அடுத்து வந்து கேரக்டர் இருக்கா, இருக்கு, ஸோ எனக்கு 6th வேர்ட். அந்த மாதிரி போயிட்டு லாஸ்ட்ல வந்து நமக்கு இந்த பிளாங்க்கு அடுத்து ஏன் பிளாங்க் செக் பண்றோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல அயன் கொடுத்துட்டு 3 ஸ்பேஸ் கொடுத்துட்டு மேன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் கேஸில் அப்போ என்ன ஆகும்னா ஒரு வேர்டு கவுண்ட் ஆகிடும். ஸ்பேஸுன்னு நம்ம அடுத்த செக் பண்ணாத போது ஸ்பேஸ்னும் போதே வேர்டு கவுண்ட் 2ஆக மாறும். அடுத்த ஸ்பேஸுக்கு 3ஆக மாறும். அடுத்த ஸ்பேஸுக்கு 4ஆக மாறிடும். அதுக்கப்புறம் மேனை செக் பண்ணிச்சு 5ஆக மாறும். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து 2 வேர்டு தான். ஸோ இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் தான் நெக்ஸ்ட் வேர்டையும் சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் கேரக்டரையும் சேர்த்து நம்ம செக் பண்ணணும். இப்போ அது ஒரு கோடாக பார்ப்போம். ஜாவா கம்பைலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இம்போர்ட் ஜாவா டாட் டிபிள் டாட் ஸ்டார். நான் ஸ்கேனருக்காக இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்கேனர் எடுத்துக்கிறேன். ஸ்கேனர் எஸ்என் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் ஒரு ஸ்கேனர் எடுத்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்டலனில் வாங்குவோம். என்டர் ரெண்டன்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ்சிஎன் டாட் நெக்ஸ்ட் லைன். நான் ஸ்ட்ரிங்கு வாங்கிட்டு திருப்பி ஐட்ரேஷன் பண்ண போனா I is equal to 0, I less than str டாட் லென்த் -1 I ++. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் செக் பண்ணுமா, செக்கில் இஃப் str டாட் கேரட் ஆஃப் I வந்து ஈக்குவல் டு பிளாங்காக இருக்கணுமா, எனக்கு பிளாங்காக இருந்து அண்டு என்னன்னா str டாட் கேரட் ஆஃப் I +1. அதாவது இப்போ 0 தேனா 0 எம்டிஆர் இருக்குன்னா அடுத்த 1 எம்டிஆர் இருக்கா பார்க்கணும். அப்போ நாட் எம்டிஆர் இருக்கச்சே மட்டும் நாட் எம்டி, அதாவது அந்த இடத்துல ஒரு கேரக்டர் இருக்குன்னா மட்டும் என்னோட வேர்டை கவுண்ட்டை ++ பண்ணுறேன். வேர்டு கவுண்ட் ++ பண்ணோன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வேர்டை வந்து 1 ஏன் 1ன்னு இனிஷியல் பண்ணேன்னா இப்போ நம்ம நார்மலாக எல்லா சென்டென்ஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு வேர்டாவது இருக்குன்ற கான்செப்டில் 1ன்னு எடுத்துகிட்டு பண்ணுறோம். இப்போ ஃபார் லூப் போட்டு பிரிண்டல் போட்டு முடிக்கிறேன். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு ப்ளஸில் வேர்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணேன். வேர்டுக்கு இங்கே கொடுக்கல, இன்ட்டு வேர்டு. என்டர் அ சென்டென்ஸ் சிஎஸ்கே வாண்டி ஐபிஎல் ஃபைனல் கொடுத்தா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 5ன்னு வருதா. எத்தனை 1 2 3 4 5. ஓகே, இப்போ நம்ம
திருப்பி கொடுத்து பார்ப்போம். MS Dhoni hit the last ball 6 to win the match. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 வேர்ட்ஸ்க்கு 11 வந்துருச்சு. ஆனால் நம்ம ப்ரோக்ராம் இப்போ முடியல. இங்கே ஒரு எரர் இருக்கு. என்னன்னா இப்போ நான் எதுவுமே டைப் பண்ணாமல் என்டர் கொடுத்தா நம்பர் ஆஃப் வேர்டு 1 வருது. ஆனால் இங்கே எனக்கு நான் எதுவுமே டைப் பண்ணலை. ஸோ நம்ம இதுக்கு ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக எழுதணும். என்னன்னா இஃப் str டாட் இஸ் எம்டி எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா பிரிண்டனில் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் வேர்ட் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துட்டு எனக்கு அங்கேயே ரிட்டர்ன், அதாவது ப்ரோக்ராமே முடிஞ்சிடணும். ப்ரோக்ராம் எண்டுக்கு ரிட்டர்ன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா எம்டியை மட்டும் செக் பண்ணேன். இப்போ நார்மலாக ஹாய் ஹலோ 3 வருது. இப்போ எம்டியாக கொடுக்குறேன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 0. ஸோ அதுவும் எனக்கு ஒர்க்கிங். ஸோ அவ்வளோதான். நம்ம இதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுன்னா என்னோட ஸ்கேனர் யூஸ் பண்ணி நான் சென்டென்ஸ் வாங்கி எஸ்டிஆர்னு சேவ் பண்ணிட்டு வேர்டு கவுண்ட்டை 1ன்னு நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணிக்கிறேன். இனிஷியல் பண்ணிவிட்டு என்னோட ஸ்ட்ரிங் வந்து எம்டியாக இருந்தால் மட்டும் வேர்டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி 0வாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் வேர்ட் 0ன்னு சொல்லிட்டு ரிட்டன் ப்ரோக்ராமே க்ளோஸ் பண்ணுறோம். அப்படி எம்டியாக இல்லைனா மட்டும் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஐட்ரேட் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு நம்மளோட கரண்ட் பிளாங்காக இருக்கணும். கரண்ட்டு கேரக்டருக்கு அடுத்தது வந்து பிளாங்காக இருக்கக்கூடாது. கூடாதாக இருக்கும் போது மட்டும் வேர்டை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். வேர்டு கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இந்த லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணணும் எத்தனை இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஸ்ட்ரிங்கு ஆறு சென்டென்ஸில் இருக்க வேர்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணேன். இது ஒரு ஆக்சுவலாக ஃப்ரெஷராக போச்சு. இந்த கொஸ்டின் வரத்துக்கு ஒரு நிறைய வாய்ப்பே இருக்குது. ஸோ ஈஸியான கொஸ்டின் மிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.